போடுவீங்களா? வளர்மதி, என்னம்மா கோலம் போட்டியா? போட்டுட்டு இருக்கேன் பெரியப்பா. இந்த சைடு போடணும். நடக்கட்டும் நடக்கட்டும். அது அப்படியே போடு. இந்த கலர் எடுத்து போடு. மேட்சிங் பாத்துக்கோ அதே மாதிரி. பாத்துட்டு தான். ஏய் இங்க பாரு. சிவகாமி, இந்த அரிசியை புடைச்சு இதுல கொஞ்சம் பருப்பு வெல்லம் சேர்த்து லேசா ஏலக்காயை தட்டி போட்டு நல்ல நெய்ய ஊத்தி பொங்கல் செஞ்சு கொடுத்தா எவ்வளவு அருமையா இருக்கும். எப்ப பாரு திங்கிற ஞாபகம் தான். என்னமோ 20 வயசு இளம் பையன் நினைப்பு. ஏ பிரீத்தி, இது வளர்மதி கல்யாணம்டி. நம்ம போடுற கோலத்துல வீடே கலர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அவ்வளவு பெரிய கோலம் போட தெரியணும். அப்புறம் பேசலாம். போடுவோம். நம்ம போடுறதுதான். இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் பரவாயில்ல, பாத்துக்கலாம், போடுங்க. எல்லா வேலையும் அப்படியே கிடக்குது. மகனே சரவணா, சித்தப்பா, என்ன மகனே கண்ணை போட்டாட்டியே வச்ச கண் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. அங்க ஏகப்பட்ட வேலை கிடக்குதுல்ல. பாப்பா, வரேன் சித்தப்பா. உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ தானப்பா எடுத்து நடத்தணும். வா அண்ணே, கூட்டு போ. வாப்பா, இருமா. வா வா வா. ஏகப்பட்ட வேலை கிடக்கு. இங்க பாருங்க, நம்ம வாங்க கோலம் போடலாம். இல்ல வளர்மதி, நீயே போடு. இல்ல நீ பரவாயில்ல, வாங்க ப்ளீஸ். அத்தை கோலம் போட கூப்பிடுறாங்க, போடுவா. இதுக்கெல்லாம் மட்டும் என்கிட்ட கேளு. எதுக்கு கேட்கணுமோ அதுக்கு கேட்காத. பெரியம்மா, அண்ணிய சும்மா திட்டிட்டே இருக்காதீங்க. நான் அவங்கள வச்சு கோலம் போடுவேன். அண்ணி நீங்க வந்து உட்காருங்க, வாங்க. நானா? இல்ல அது உட்காருங்க. எனக்கு ஐயோ, அண்ணி எல்லா கலர் பொடியும் இருக்கு, என்ன கோலம் வேணாலும் போடுங்க. எனக்கு 10 புள்ளி வச்சாலே கோலம் போட வராது. இதுல இவ்ளோ பெரிய இடத்துல எங்க இருந்து கோலம் போடுறது? எப்படியாவது சமாளிப்போம். அண்ணி என்ன யோசிக்கிறீங்க? போடுங்க. போடுங்க. ஐயோ 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 சிவகாமி, ஏண்டி உனக்கு வயசாச்சே தவிர கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன சத்த, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னது என்ன சத்த நொன்னா சத்தன்னு? ஏண்டி என் பிள்ளைக்கு தூசின்னா ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? நீ பாட்டுக்கு அவன் பக்கத்துல உட்காந்து அரிசி புடைச்சிட்டு இருக்க. ஒண்ணு நீ வேற இடத்துக்கு போயிருக்கணும், இல்ல இவனை எந்திரிச்சு வெளியே போக சொல்லி இருக்கணும். ஐயோ ஐயோ, என்னதான் அறிவோ. அண்ணி நீங்க போடுங்க கோலம். ஐயோ ஐயோ, என்னடா பாத்தியா என் மகன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு? வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறியா? போய் தண்ணி எடுத்துட்டு வா, போ. ஓடி இத எடுத்து போடுங்க. பொறுமையா போறா பாருமா. அம்மா, ஆனா இருந்தாலும் நீ ரொம்ப மோசமா. எனக்கு தான் உடம்புல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி அண்ணன மாதிரி கரிசனமா என்ன ஒரு வார்த்தை கேட்டிருப்பியாமா? ஐயோ அறிவு கெட்டவனே, அறிவு கெட்டவனே, நீ என் கூடவே இருக்கிறவன்டா. நான் ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து பார்த்து உனக்கு செஞ்சிட்டு இருக்கேன். பாவண்டா இவன், எங்கேயோ கண்காணாத தூரத்துல இருக்கான். இவன் பொண்டாட்டி இவனை கவனிக்கிறாளோ இல்லையோ யாருக்குடா தெரியும்? சும்மா பொங்கிட்டு இருக்காத போ. ஆனாலும் உனக்கு மூத்த மகன் மேல கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி தான். நான் தான் உனக்கு இலக்காரமா போயிட்டேன். அண்ணே கொடுத்து வச்சவனா நீ. ஏய் வேலைய பாருங்கப்பா. இவன் ஏன்டா இப்படி கண்ணு வச்சுட்டு போறான்? வா வா வா, குடு தண்ணி குடு. இந்தாங்க தண்ணி குடிங்க. ஐயோ டேய் ரவி, ஐயோ என்னடா, என்ன பாச்சு? அம்மா பல்லு கூசுதுமா, தண்ணி அப்படி ஜில்லுன்னு இருக்குமா. ஐயோ ஐயோ, அடியே குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வாடினா ஐஸ் கட்டி மாதிரி கொண்டு வந்து கொடுத்திருக்கிற. உன் கூட இவன் இத்தனை வருஷம் எப்படிதான் குப்பை கொட்டினானோ தெரியலையே. சிவகாமிக்கு இன்னைக்கு இது போதும். அம்மா, பக்கத்து வீட்டுல ஆமாவோட சுடுறேன்னு கூப்பிட்டாங்கம்மா.
நான் போய் சாப்பிட்டு வரட்டுமா? இத பாருப்பா, என்ன பலகாரம் உனக்கு ஒத்துக்காது, அதனால ஒரு 4 மட்டும் சாப்பிட்டு வந்துரு என்ன? சரி போ, சரி போ. சரிம்மா. பொடிடி. ஆ. சந்தியா, கோலம் போடுறியா? போடு போடு போடு. நீ கோலம் போடுற அழக நானும் இருந்து பாக்குறேன், சரியா? போடு. இல்ல, அது எனக்கு கோலம் சரியா போட வராதாச்சி. ஐயோ, அது எப்படி வராம போயிடும்? சின்ன வயசுல இருந்து அம்மா கோலம் போடுறத நீ பார்த்து தானே வளர்ந்துருப்ப. அதையே பண்ணுமா. ஆ, இல்ல ஆச்சி, நான் எதுவும் அந்த மாதிரி போட்டு. ஏய், ஏத்து பேசிட்டு இருக்காம கோலம் போடு. சந்தியா, ஆச்சி, இப்ப நீ போட்டிருக்கிறியே, இதுக்கு பேர் கோலம் இல்லம்மா, அலங்கோலம். ஆச்சி, ஆச்சி, ஒழுங்கா மறுபடியும் போடு. போடு. முழிக்கிற? போடு போடு போடு. சந்தியா, ஆச்சி உன்னை ரொம்ப மோசமா திட்டாங்கல்ல? ஆமாமா, ஏன் இந்த கிழவி இப்படி பண்ணுது? ஏய், வாய மூடுறேன். வல்லேன்னு பேர் சொன்னா கூட அவங்க பொறுத்துக்குவாங்க. கிழவின்னு சொன்ன கொந்தளிச்சிருவாங்க. ஒரு நரமுடி கூட தெரியக்கூடாதுன்னு எவ்வளவு மெனக்கடுறாங்கன்னு தெரியுமா? நீ வேற. அவங்க திட்டுறத பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவங்க பெரியவங்க, ஏதோ சொல்லிட்டு போறாங்க. ஆனா கோலம் போடுறது ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே. அதுக்கே இவ்ளோ கோவப்படுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளு சந்தியா. காலம் மாறினாலும் அவங்க மாற தயாரா இல்ல. இல்லனா இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கிறவளுக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்களா? நீ படிச்சு ஏதாவது ஆகணும்னு ஆசைப்பட்டியா வளர்மதி? ரேடியோல வாய் கிழியாம பேசுவாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி ரேடியோ ஜாக்கி ஆகணும்னு ஆசை அண்ணி. இனிமே எங்க ஆகுறது? அவ்வளவுதான், புருஷன் வீட்டுக்கு போய் பொங்கி போட்டே காலம் முடிஞ்சு போயிடும். அப்படிலாம் நினைக்காத வளர்மதி. வேற படிப்பா இருந்தா கூட யோசிக்கலாம். ஆனா இது ரேடியோ ஜாக்கி வேலை தானே. இதுக்கு நீ பார்ட் டைமா கூட போகலாம். இத நீ விட்டுறாத. ம், இது வெறும் உன்னோட ஆசை இல்ல, உன்னோட கனவு. அதனால ம். ம். என்ன நான் வந்ததும் எல்லாரும் வாய மூடிக்கிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா, சும்மா சந்தியா அன்னிக்கிட்ட பேசிட்டு இருந்தோம். பேசுங்க பேசுங்க. பேசி கோலம் போடுறது எப்படி, வீடு பெருக்கிறது எப்படி, ரசத்துக்கு புளி கரைக்கிறது எப்படின்னு இதோ இவளுக்கு கத்து கொடுங்க. சரோஜாக்கா, பகலெல்லாம் வெயில அடிச்சு நொறுக்குது, ராத்திரியானா குளிர் தாங்கல. என்னதான் ஊரோ இது. ஆமாண்டி. சரி சரி படுங்க. காலையில இருந்து வேலை செஞ்சு கை கால்லாம் வலிக்குது. படுப்ப வாங்க. என்னம்மா சந்தியா, ஆச்சி. தூங்க போறியா? ஆமா ஆச்சி. ராத்திரியான தூங்க வேண்டியதுதான், அதுல எல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா அசந்து தூங்குற அளவுக்கு அப்படி நீ என்னம்மா வேலை பார்த்த? ஆ? அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போச்சு போச்சு, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. இத பாரு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இத நிக்கிறாளே உன் மாமியார் சிவகாமி, அவ கூட 20 குடம் தண்ணி தூக்கி இருக்கா. ஆனா நலுங்கு வைக்கிறதுக்கு கிளம்பி வர சொன்னா புருஷன் கூட சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிற. கோலம் போட சொன்னா புள்ளியவே வச்சுக்கிட்டு என்னென்னத்தையோ கிறுக்கிட்டு இருக்க. நீ எதுக்குமே லாயக்கு கிடையாது. எந்த வேலையும் செய்யாம படுத்தா
உனக்கு எப்படிம்மா தூக்கம் வரும்? எனக்கு தெரியலையே. மனுஷங்க மட்டும் இல்ல, மிருகங்க கூட பகலெல்லாம் எதையாவது தேடி வேட்டைக்கு போகும். அலைஞ்சு களைச்சு போய் வந்துதான் அதுங்க தூங்கும். உன்ன மாதிரி வெட்டியா இருந்தா மிருகத்துக்கு கூட தூக்கம் வராது. அதனால இன்னைக்கு நீ இங்க படுத்து தூங்க போறது கிடையாது. வீட்ல மாட்டு கொட்டகை இருக்குல்ல, அங்க போய் படு. அங்க வைக்கோல் இருக்கும், புல்லெல்லாம் இருக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது எல்லாத்தையும் அள்ளி மாட்டுக்கு போடணும். நடு ராத்திரியில எல்லா மாட்டையும் பிடிச்சு தண்ணி காட்டணும். இந்த பாரு, இந்த போர்வையெல்லாம் உனக்கு அனாவசியம், புரியுதா? ராத்திரி முழுக்க வேலை செய்ய போறவளுக்கு எதுக்கு இந்த போர்வை? ஏய், யாருமே இவளுக்கு போர்வை கொடுக்க கூடாது. இதுதான் நான் இவளுக்கு கொடுக்கிற தண்டனை. இந்த பரீட்சையில எப்படியாச்சும் நான் பாஸ் பண்ணி ஆகணும். நான் தோற்றக்கூடாது. போறியா இல்லையா? இல்ல மேலதாளம் சீர்வரிசையெல்லாம் வச்சு அப்படியே ஊர்வலமா உன்னை கொண்டு போய் மாட்டுக்கொட்டையில விட்டுட்டு வரணுமா? ஒரு நிமிஷம். அங்க சொம்பல தண்ணி இருக்கு, அதை எடுத்துட்டு போ. அப்புறம் ராத்திரி நேரம் தாகமா இருக்குன்னு வந்து கதவை தட்டி எங்க தூக்கத்தை கெடுத்து விட்டுறாத. வா. ஏண்டி நிக்கிற? படு. படுங்க படுங்க, எல்லாரும் படுங்க. இவள நாளைக்கு வெளியே அனுப்பணுமே, என்ன பண்ணலாம்? என்ன அர்ச்சனா, உங்க அம்மா கிட்ட நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஆமாங்க, வர சொல்லிட்டேன். எப்படியும் காலையில ஒரு 10 மணிக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். அப்போ ஒரு சேஃப்டிக்கு காலையில 9 மணிக்கே இவங்க 3 பேரையும் வீட்டை விட்டு கிளப்பிடணும். மதியானம் 1 மணி வரைக்கும் வராம பாத்துக்கணும், சரியா? அதாங்க, பார்வதியும் ஆதியும் படிக்கிற பசங்க, ஏதாவது சொல்லி அனுப்பி வச்சிடலாம். இந்த மயில இருக்காளே, இவளுக்கு என்ன வேலை சொல்றதுன்னே தெரியலங்க. ஒரு நிமிஷம் பொறு. இத படி. தென்காசியில ஒரு பிரம்மாண்ட பொருட்காட்சி நடக்குது. இத வச்சு என்னங்க பண்றது? எங்கேயாச்சும் தள்ளுபடி போட்டிருக்காங்கன்னு சொன்னா மயிலு அல்பமா கிளம்பிடுவா. இப்ப பாரு. மயிலு, சொல்லுங்கய்யா. நாளையில இருந்து தென்காசியில ஒரு பெரிய பொருட்காட்சி ஆரம்பிக்குதான். Dress, வளையல், பொட்டு, செப்பல் எல்லாமே 30% தள்ளுபடியில தர்றாங்களாம். நாளைக்கு முதலா போயிடுவல்ல? அட நீங்க வேறங்கய்யா. போன வருஷ பொருட்காட்சிக்கு இப்படிதான் ஆசைப்பட்டு காஷ்மீரி பட்டுன்னு ஒண்ணு வாங்கினேன். 2வது தடவை தண்ணியில போட்டப்பவே அது பல்லு இழிச்சிருச்சு. வேஸ்ட்ங்கய்யா. இது காஷ்மீர்காரங்க கிடையாது மயிலு, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் எல்லா கடையும் போட்டிருக்காங்களாம். எனக்கு என்னமோ விலை ரொம்ப சீப்பா இருக்கும்ன்ற மாதிரி தான் தோணுது. நீ போய் தான் பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லம்மா, அப்படிதான் கலர் கலரா போட்டோ புடிச்சு போட்டு ஏமாத்துவாங்க. நீங்களும் நம்பி போய் ஏமாந்துறாதீங்க. ஏண்டி பிரீத்தி, போன வருஷம் இந்நேரம்லாம் நாங்க சொரிமுத்தாயனார் கோயில்ல இருந்தோம். கடா வெட்டி ராப்பொங்கல் வச்சு விடிய விடிய கொண்டாடணும். இந்த வருஷம் கொரோனாவால போக முடியலையா? ஆமா, அதை ஏன் கேக்குற? இந்த கொரோனா வந்தாலும் வந்துச்சு, கோயிலுக்கு கூட போக முடியல.
பாவமா அண்ணி, இந்த ரூம்குள்ள இருக்க நமக்கே குளிர் தாங்கல, வெளியே அங்க போர்வை கூட இல்லாம எப்படி அவங்க சமாளிப்பாங்க? ரொம்ப கஷ்டம்டி. நமக்குனா கூட இதெல்லாம் பழகி இருக்கும், சமாளிச்சுக்கலாம். அவ இந்த ஊருக்கே புதுசு, அவளுக்கு எதுவும் தெரியாது. அதோட சேர்த்து மாட்டு கொட்டாய் வேற, கொசு ஓவரா கடிக்கும். அவ என்ன பண்ண போறாளோ தெரியல. பேசாம நான் போய் ஒரு போர்வை கொடுத்துட்டு வந்துட்டுமாமா? வேணாண்டி, உன் பாட்டி பாத்துச்சு திட்டி தீத்துரும். சந்தியாவை நினைச்சா எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, குடும்பத்துக்கு பெரியவங்க ஏதாவது சொன்னா கட்டுப்பட்டு தானே ஆக வேண்டியது இருக்கு. வளர்மதி, கல்யாண பொண்ணு இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் படுத்து தூங்கு. ஆமா வளர்மதி, நீ படுத்து தூங்கு, டைம் ஆச்சு. சௌமியா, ம். நீ போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்தி வந்து படு. அக்கா, நீங்களும் படுங்கக்கா. மன்னிச்சிருங்க, நான் ஒரு வேலையை வெளியே போயிருந்தேன். இப்போதான் சித்தி விஷயத்த சொன்னாங்க, உங்களை இங்கே அனுப்பிட்டாங்கன்னு. என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு நீங்க எங்க சாரி சொல்றீங்க? இல்லைங்க, வந்ததுலேருந்து எல்லாருமே உங்களே குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. என்னாலும் எதுவும் பண்ண முடியலைங்க. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் இங்க வந்ததே அத்தை வச்சிருக்கிற பரீட்சையில ஜெயிக்கணும்னு தான். இது எல்லாத்தையுமே நான் அப்படிதாங்க பாக்குறேன். சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். தேங்க்ஸ்ண்ணா. ஏங்க, நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து நானே வேதனையில் இருக்கேன். நீங்கள் வேற நன்றியெல்லாம் சொல்லி என்னை குற்ற உணர்ச்சியில் தள்ளாதீங்க.